மட்டன் அனைவருக்கும் பிடித்தமான அசைவ உணவாகும். அதை ஆந்திரா ஸ்டைலில் காரசாரமாக செய்வது எப்படி என்பதை இங்கு பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ, மஞ்சள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, ஏலக்காய் 1, கிராம்பு 2, சோம்பு 1/4 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, தக்காளி 2, கொத்தமல்லி விதை 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், பட்டை 2. முதலில் அடுப்பில் குக்கரை வைத்து மட்டன், மஞ்சள், உப்பு மற்றும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து வேகவிட வேண்டும். சுமார் 6 விசில் வரும் வரை மட்டன் வேகவிட வேண்டும். பிறகு மட்டன் வேக வைத்த தண்ணீரை தனி பாத்திரத்திற்கு மாற்ற வேண்டும். இப்போது அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் சூடானதும் கறிவேப்பிலை மற்றும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேண்டும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய், மிளகாய் தூள் மற்றும் மிளகு சேர்த்து வதக்க வேண்டும். பிறகு வேக வைத்த மட்டன் மற்றும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து மென்மையாகும் வரை வதக்கவும். இதற்கிடையில் மிக்ஸி ஜாரில் ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம், பட்டை, கொத்தமல்லி விதை, மிளகு மற்றும் சோம்பு ஆகியவற்றை விழுதாக அரைக்கவும். இந்த கலவையை கடாயில் மட்டனுடன் சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். இப்போது மட்டன் வேக வைத்த நீரை சேர்த்து நன்றாக கொதிக்கவிடவும். கிரேவி நல்ல பதத்திற்கு வந்ததும் மிளகுத்தூள் சேர்த்து நன்றாக கலக்கி அடுப்பில் இருந்து இறக்கவும். இறுதியாக கொத்தமல்லி இழையை தூவினால் டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. இதை சப்பாத்தி அல்லது சாதத்துடன் தொட்டு சாப்பிட்டால் அட்டகாசமாக இருக்கும்.